السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم الذي والنفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் இப்போ இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம என்னென்ன அமல்கள்லாம் செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாளோட சிறப்புகள் என்னென்னான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புனிதமான மாதங்கள் சொல்லிட்டு 4 மாதங்கள் இருக்குது. அது முஹர்ரம், ரஜப், துல்ஹஜா, துல்ஹஜ். நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன அமல்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். இந்த கடமையான வணக்கங்களை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக வேண்டியும், உபரியான வழிபாடுகளை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டியும், அல்லாஹ்வோட பக்கம் நம்மளை நெருங்க வைக்கிறதுக்காக வேண்டியும் இந்த மாதிரி அமல்கள் செய்கிறது நமக்கு சிறந்ததாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ அதிகமாக சஜிதா செய். ஏன்னா நீ அவனுக்கு ஒரு சஜிதா செஞ்சால் அதுக்காக அவன் உன்னோட தகுதியை அவன் உயர்த்துறான். உன்னோட குற்றங்கள் அவன் மன்னிக்காமல் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக நோன்பு. நோன்பில் என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருத்தவங்க அல்லாஹுக்காண்டி ஒரு நாளில் நோன்பு நோக்குறாங்களோ அல்லாஹ் மறுமை நாளில் அவங்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 வருட தொலைதூரத்துக்கு தூரமாக்குறான். எத்தனை வருடம்? 70 வருடம். இப்போ எவ்வளோ வருடங்கள் பார்த்தீங்களா? அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட மனைவிமார்கள் சொல்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தில் 9ஆம் நாளும் முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய 10ஆவது நாள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துல்ஹஜ் மாதத்தோட 9ஆவது நாள் என்னது? அரஃபாவுடைய நாள். அதே போல் முஹர்ரம் மாதத்தில் 10ஆவது நாள் ஆஷுரா நோன்புன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்கிறவங்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஜ்ஜை பற்றியும் உம்ராவை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு உம்ரா மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களோட பரிகாரமாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியுமே கிடையாதான். நம்ம ஒரு உம்ரா செஞ்சோம்னா இன்னொரு உம்ரா செய்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் தான் அதுக்கு பரிகாரமாக இருக்குது. அடுத்ததாக தக்பீர். அப்துல்லா இப்னு உமர் அலி அவங்களும் அபூ ஹுரைரா அலி அந்த 2 நபி தோழர்கள் துல்ஹஜ் மாதத்தோட 10 நாட்கள்லுமே கடை விதிகளுக்கு போய் தக்பீர் சொல்லுவாங்களாம். இவங்க 2 பேருமே தக்பீர் சொல்கிறத பார்த்துட்டு மக்களும் தக்பீர் சொல்லுவாங்களாம். உமர் அலி அல்லாஹ் அவங்க மினால ஒரு கூடாரத்தில் ரொம்ப உரத்த குரலில் சத்தமாக என்ன சொல்கிறாங்க? தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருக்கிறவங்களும் அந்த கடை தெருவில் இருக்கிறவங்களும் அந்த மினாவில் அதிர அளவுக்கு அந்த இடமே அதிர்ற அளவுக்கு என்ன சொல்லுவாங்க? தக்பீர் சொல்லுவாங்களாம். இப்னு உமர் அலி அவங்க மினாவில் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் கூடாரத்தில் படுக்கையிலையும் மஸ்ஜீதுலையும் எல்லா நாட்கள்லையுமே தக்பீர் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். எனவே நாமும் இந்த மாதத்தில் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். தக்பீர் சொல்கிறது இந்த நாட்களில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. எல்லா நாட்கள்லையுமே நம்ம தக்பீர் சொல்கிறவங்களாக இருக்கணும். இந்த தக்பீரோட வாசகங்கள் என்னென்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு கபீரா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீர் வாசகங்களை நம்ம எப்போதுமே ஓதிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக இந்த அரஃபா நாள். துல்ஹஜ் மாதத்தோட 9ஆவது நாள் தான் இந்த அரஃபா நாள். இந்த நாளில் நோன்பு வைப்பது மிகவும் ஒரு சிறந்த விஷயமாக கருதப்படுது. இந்த நாளில் தான் அல்லாஹ் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத் யாருக்கெல்லாம் உரித்தாக இருக்கோ அவங்கள எல்லாத்தையுமே அல்லாஹ் நிறைய பேரை விடுதலை செய்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நரகிலிருந்து தனது அடியார்களை அதிகமாக விடுதலையும் செய்யும் நாள் அரஃபா நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த நாட்கள்லையுமே அல்லாஹ் இப்படி விடுதலை செய்கிறது இல்லையா. அல்லாஹ் அந்த நாளில் இறங்கி வந்து இவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அடியார்கள்ட்ட வந்து என்ன செய்வானா அல்லாஹ் வந்து கேட்குறானா. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள்ட்ட கேட்பான், அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து இவங்க எதை நாடி வந்திருக்காங்க, அவங்க எதை நாடி வந்தாலும் வந்து அல்லாஹ் அதனை கொடுக்கக்கூடியதான் இருக்கான். அவங்க சொர்க்கத்தை நாடி வந்தாலும் சரி, மறுமையோட வெற்றியை நாடி வந்தாலும் சரி, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி வந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ சிறப்பு நிறைந்த நாளாக இருக்குது இந்த அரஃபா நாள். இவ்வளோ மகத்தான நாளாக இருக்குது. நம்ம வாழ்நாளில் அரஃபாவுடைய நாளை சிறப்பு உணர்ந்து அல்லாஹ் நமக்கு நெருக்கமாகும் அப்படின்னு நம்ம நினச்சி பாவ மன்னிப்பு தேடி தௌபா தேடிட்டு இருக்கோமா? ஒரு சிலர் தேடுவாங்க, ஒரு சிலர் உம்முல் ஃபல் பின்த் அல் ஹாரிஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோன்று இருப்பாங்கல்ல, அதை பற்றி மக்கள் வந்து ஒரு சர்ச்சை செஞ்சிட்ருக்காங்க. யார்கிட்ட? உம்முல் ஃபல் பின்த் அல் ஹாரிஸ் அலி அவங்க கிட்ட சர்ச்சை செஞ்சிட்ருக்காங்க. சிலர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோன்பு நோட்டிருக்காங்க அப்படின்னும், இன்னும் சில பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வந்து தங்களோட ஒட்டகத்தை மீது அமர்ந்துட்டே அதை என்ன செஞ்சுட்டாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்களாம், குடிச்சிட்டாங்களாம். இந்த ஹதீஸில் வந்து அரஃபா நாளில் வந்து நோன்பு நோற்பதற்குள்ள ஆதாரமாகவும் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க அந்த நாளில் நோன்பு நோற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடும், அபூபக்கர் சித்திக் அலி அவங்களோடும், உமர் அலி அவர்களோடும், உஸ்மான் அலி அவங்களோட நான் என்ன செஞ்சேன், ஹஜ்ஜு செஞ்சேன். அந்த அரஃபாவுடைய நாளில் வந்து நாங்கள் நோன்பு இருக்கலை. அதாவது என்னென்னா, ஹஜ்ஜு செய்கிறவங்க வந்து அந்த அரஃபாவுடைய நாளில் வந்து நோன்பு இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹஜ் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அந்த நாளில் நோன்பு இருப்பது வந்து நமக்கு சுன்னா இல்லை. ஊரில் தங்கி இருக்கிறவங்க மட்டும்தான் நோன்பு வைக்கிறது வந்து சுன்னாவாக இருக்குது. இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த இந்த அரஃபா நாளில் நம்ம நோன்பை வைத்து மறுமையோட வெற்றியை தேடுவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.